ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கூலரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். தென் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னாக்கா கூலர் இமேஜ் போட்டிருக்காங்க. தென் பிராண்ட் நேம் ஸ்பின் போல்ட். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேஷ்டேக் கோ கேமிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கூலரோட கூலிங் பேட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இமேஜ். தென் பாக்ஸ் இன்சைட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எதுவும் இல்லை. டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின் போல்ட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஒன் செகண்ட் நான் திரும்பி அன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸ்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடும், உள்ள எதுவும் இல்லை. தென் பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னாக்கா கூலரோட இமேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடு எதுவுமே இல்லை. சரி, ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. க்ரீட்டிங் கார்டில் தேங்க்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து நீட் ஹெல்ப், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க போல். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த கூலர் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பாஸ் பண்ணி படிக்கிறதா படிச்சிங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்றதை பற்றியும். பேக் சைடில் அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். தென் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். பாக்ஸில் ஒரு கூலர் இருக்குது. கூலர் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கூலர் சைடில் நல்ல ஒரு கேப் இருக்குது. வென்டிலேஷன் கேப் மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா, அதுக்கான வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது. ஓரமாக வச்சு பண்ணி. தென் கேபிள் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு நான் திரும்பியும் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்றதை பற்றியும். இந்த பாக்ஸ் எடுத்து ஓரம் வச்சுருவோம். தேவையில்லாத கார்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூரமாக வச்சுருவோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். கேபிள் பார்ப்போம். கேபிள் நல்லா ஒரு லென்த்தாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. லென்த்து எப்படி நம்ம நார்மல் டைப் சி சார்ஜர் யூஸ் பண்ணுவோம்ல, அதோட கேபிள் அந்த லென்த்துக்கு இருக்கும். கேபிள் யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மொபைல் சார்ஜர்லாம் டைப் சின்றதுனால இது கேபிள் மிஸ் ஆக கூட அதை எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். ஃபேன் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல கேப் இருக்குது, வென்டிலேஷன் கேப்பு. சைடு ஃபுல்லாக இருக்குது. தென் கூலிங் ஃபீல்டில் டச் பண்ணும்போது நல்லா ஃபீலிங் குட்டாகவே இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு சிங்கிள் பட்டன் தான். பார்க்குறதுக்கு ட்ரிபிள் பட்டன் மென்ஷன் அதாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் 3 பட்டன் கிடையாது, ஒரு பட்டன் தான். தென் மொபைல் வைக்கக்கூடிய குஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் வைப்போம் இல்லைங்களா, இது வந்து பிளாஸ்டிக், இது பில்ட் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக் தான். அதை வைக்கும்போது எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் டாப்பும் பாட்டம்லேயும் வந்து அதை ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி. அதுக்கப்புறமா மொபைல் இழுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸ்ப்ரிங் மெத்தட் தான். ஓகே, இந்த கூலரை ஓரமாக எடுத்து வைப்போம். ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இது கனெக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த சார்ஜர் வருது இல்லைங்களா, அதிலெல்லாம் ப்ளக் பண்ணக்கூடாது. இது வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 5 வோல்டேஜ் தான், 2 ஆம்பியர் 5 வோல்டேஜ் தான். நீங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் வருது இல்லைங்களா போர்ட், யூஎஸ்பி போர்ட்டு, அதில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு தென் அனதர் போர்ட்டை வந்து கூலரில் ப்ளக்இன் பண்ணிக்கங்க. அது மாதிரி ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் தான், ஓகேங்களா. கூலர் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கூலர் ஆன் ஆகும். தென் இது வந்து எவ்வளோ சீக்கிரமாக சில்னஸ் ஆகுறதே நான் காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்குள்ளே சில்னஸ் ஆகிடுது. இப்போது சில்னஸ் ஆகிடுது. ஆனால் அது வந்து அந்த இது போவாங்க இல்லையா, ஒரு ஃபாக் மாதிரி வரும் இல்லைங்களா, அது வந்து ஒரு 30 செகண்ட் ஆகும். நீங்கள் இப்போ கேமிங் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த பர்பஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேமிங்காக யூஸ் பண்ண போகிறீங்கனாக்கா ஒரு ஃபஸ்ட்டே ஒரு 1 மினிட் முன்னாடியே நீங்கள் பிஃபோராகவே அதை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க, ஆன் பண்ணி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா RGB லைட் கொடுத்துருக்காங்க. கலர் கலராக லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு, இது ஒரு கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர் வந்து மாறிட்டே இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். தென் அந்தளவுக்கு நாய்ஸ் எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, ஒரு போட்டு ஒரு 30 செகண்ட் அந்த ரேஞ்ச் ஷோ ஆகுதுங்களா பாருங்கள். அதுக்குள்ளே அந்த ஃபாக் படிஞ்சிருக்கும், அந்த சில்னஸோட ஃபாக் படிஞ்சிருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 30 செகண்ட்லேயே நம்மளுக்கு வந்து சில்னஸ் கொடுத்துருது அந்த கூலரு. இது ஓரமாக வச்சுட்டு நான் அது எப்படி மொபைலில் வந்து ஹோல்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய மொபைலில் தான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் வேறு ஒரு மொபைலில் வந்து இந்த கூலரை ஆட் பண்ணி காட்டுறேன். இது மொபைல் நம்ம வந்து கூலரில் ஃபிட் பண்ணும்போது வந்து கீழே ஸ்ப்ரிங் மெத்தடு, அந்த கீழே டவுன் பண்ணி தான் மொபைல் வந்து அட்டாச் பண்ணணும். தென் அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கூலர் நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே மொபைல் வந்து சில்னஸ் அந்த சைடு மாதிரி எங்கே அட்டாச் ஆகிருக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சில்னஸ் காட்டும். இப்போது கேம் ப்ளே பண்ணால் நல்லா சில்னஸ் இருக்கும்.
அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூவெல்லாம் எதுவும் வரல. ஈட்டியாக ட்ராப் பண்ணவும் செய்யுது. தென் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா ஹேண்டியாகவே இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம இப்போ தனியாக ஆட் பண்ணாக்கா நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த கூலரை யூஸ் பண்ணி தான் நான் கடந்த ஒரு வாரமாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். சேம் டைம் இதில் தான் லைவ் ஸ்ட்ரீமாக நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு லேக் இஷ்யூவும் வரல. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். இதை நான் எதனால் எங்கே வாங்கினேனாக்கா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1399. நான் இது பை பண்ணதுக்கான காரணம் வந்து இதோட ரேட்டிங்ஸ் வந்து 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 1100 பேருக்கு மேலே வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ரீசனாகவே நான் வாங்குறது ஒரு காரணமாக இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா பேக் சைடு இருக்கிற பவர் பட்டன் ஆஃப் பண்ணிங்கனாக்கா கூலர் ஆஃப் ஆயிரும். தட்ஸ் ஆல் கைஸ். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தாக்கா அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். தென் இதோடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதுக்கான நீட் இருந்தது, அதனால தான் நான் இதை பை பண்ணேன். நான் டெய்லி 7 o'clock ஈவினிங் லைவ் ஸ்ட்ரீம் வந்துடுவேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க. என்னோடய ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.